30,000 ப்ராடக்ட்லாம் வெறும் 300 தான். இந்த ஐபேடு 200 தான் சொன்னாங்க. இந்த பிசியோட விலை வெறும் 500 டைம் டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? வாங்க போவோம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பல்லாவரம் தான் வந்திருக்கிறோம். அங்க நான் வந்ததுமே ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் ஒன்று பார்த்தேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஐபாட் தான். இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 200 சொன்னாரு. ஆனா இது ரொம்பவே டஸ்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகி ரொம்ப ரஸ்ட் ஏறின மாதிரி இருந்துச்சு. ஆனா டச் ஸ்கிரீனு எல்லாம் நல்லா இருந்தது. ரொம்ப ஹீட் அதிகமா இருந்தது. என்னால இதை கையில வச்சுக்கிட்டே இருக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பிசி இருந்து மினி பிசி தான். இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 500 ஆனா உள்ளுக்குள்ள பாதி ப்ராடக்ட்டை காணோம். வெறும் பார்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. அடுத்து இதெல்லாம் பார்த்துட்டு நான் பக்கத்துலேயே ஒரு கடைக்கு வந்தேன். அந்த கடையில் பார்த்தீங்கன்னா பழைய காசெல்லாம் வச்சுருந்தாங்க. அவங்க கிட்ட விண்டேஜ் பொருள்லாம் கொஞ்சம் நிறைய இருந்தது. இந்த ஃபோன்லாம் நான் இது வரைக்கும் தொட்டு பார்த்ததே இல்லை. சரி இன்னைக்காவது தொட்டு பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி தொட்டு பார்த்தேன். அது ஒரு ஃபீல் நல்லா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் இந்த காசெல்லாம் அப்போ இருந்திருந்தா நம்ம எவ்வளவோ கோடீஸ்வரனாக இருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். அப்போ இங்கே பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது இதில் சின்ன சின்ன சிலையெல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே என்ன சிலை அப்படின்னு கேட்டேன். பித்தளை இருக்குது, ஐம்பொன்னு இருக்குது அப்படின்னாங்க. இவ்வளோ சிலைகள் இவங்களுக்கு எங்கேருந்தா வருது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இன்னொரு ப்ராடக்ட் ஒன்று பார்த்தேன். அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு தோணுச்சு. சரி இந்த வால் கிளாக் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். தம்பி அது வால் கிளாக் இல்லை, அது மணல் கடிகாரம் அப்படின்னாங்க. இது என்ன மணல் கடிகாரம், அது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே அந்த கடிகாரமும் மிதக்குது. அது போக அங்கேருந்து மண் கொட்டிகிட்டே இருக்கு. மண் கொட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த இது வந்து கீழே வந்துடுது. நம்ம இப்படி திருப்பி வச்சோம் அப்படின்னா இது மேலே போய்க்குது. அந்த மண்ணோட கீழே வந்துடுது. இது பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது என்ன தண்ணியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். அது என்ன தண்ணியாக இருந்தால் என்ன, அதோடைய டிசைன் நல்லா இருந்தது. பார்க்கறதுக்கும் ஒரு லுக்கு நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்தா இங்கே இருந்த சிலைகள் எல்லாமே இருந்துச்சு. சரி இந்த சிலைகள்லாம் நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டேன். அடுத்து வந்து பார்த்தா கடை வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டரு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இவங்கள்ட்ட ஒரு பழைய டைப்ரைட்டிங் மிஷின் ஒன்று இருந்தது. சரி இது ரெண்டு போட்டோம், நமக்கு இந்த பிரிண்டர் என்ன ப்ரைஸு அப்படின்னு கேட்டேன். 800 சொன்னாங்க. அந்த டைப்ரைட்டிங் பழசு என்ன ப்ரைஸு அப்படின்னா 2 வரும் அப்படின்னாங்க. சரி இவங்ககிட்டே ஹார்ட் டிஸ்கெல்லாம் இருந்தது. ஹார்ட் டிஸ்க் ஒர்க்கிங்கான்னு கேட்டேன். தெரில தம்பி, நீங்கள் தான் வாங்கிட்டு போய் செக் பண்ணிக்கணும் அப்படின்னாங்க. இதை நம்ம இப்போ செக் பண்ணுறதுக்கு நான் மொபைல் எடுத்து வரல. அதனால சரி இப்போதைக்கு இது நமக்கு தேவைப்படாது, வேறு ஏதாவது நல்லதாக இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். 600 அப்படின்னாங்க. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசான மாதிரி தண்ணிப்பட்ட மாதிரி இருந்துச்சு. அதனால அங்கேருந்து கிளம்பிட்டேன். அடுத்து பார்க்குற ஒரு கடையில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா ப்ராடக்ட்டுங்க. வெறும் 300 சொல்லிட்டு உடச்சி வச்சுருந்தாங்க. இது உடஞ்சதுனால தான் இதோடைய ப்ரைஸ் 300 வந்துருச்சு அப்படின்றதுனால அதை அப்படியே பார்த்துக்கிட்டு அங்கேருந்து இது என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் டாக்ன்ற ஒரு ப்ராடக்ட் தான் இது. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு சிஸ்டம் வச்சு 3 அதை கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 1000 சொன்னாங்க. கிட்டத்தட்ட இதெல்லாம் வெளியே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 25,000 30,000 வரும். ஆனால் இவங்ககிட்ட 1000 சரி ஓகே நான் 2 ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன் 1000 அப்படின்னு வராதுன்ட்டாங்க. சரி இன்னொரு கடையில் வந்துட்டு ஹார்ட் டிஸ்க்கு பார்த்தேன். இவங்ககிட்ட ஹார்ட் டிஸ்க் நல்லா இருந்தது. ப்ரைஸ் என்ன அப்படின்னா 800 அப்படின்னாங்க. கம்மி பண்ணுங்க அப்படின்னா முடியாதுன்ட்டாங்க. இன்னொரு ஃபோன் பார்த்தேங்க. இது ஃபோனா இல்லை செங்கலா என்னன்னே எனக்கு தெரியல. கடைசியில் பார்த்தா கீழே ஒரு யூஎஸ்பி போர்ட்டெல்லாம் இருந்தது. இதை நம்ம பவர் பேங்காகவே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருந்தது இந்த ஃபோன் பார்க்குறதுக்கு. கண்டிஷனும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு கடையில் பார்க்கும்போது பிலிப்ஸ் ரேடியோ இருந்தது. இது பார்க்கறதுக்கு பழைய ரேடியோ மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் இதை வாங்கலாம் அப்படின்னு தான் யோசித்தேன். கடைசியில் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு இது 2021 தான் மேனுஃபேக்சரிங்கு. ரொம்ப பழசெல்லாம் இல்லை. அதனால நானும் இதை எதுக்கு வாங்கணும், நமக்கு பழைய பொருள்னா கண்டிப்பாக நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்றதுனால இதே அங்கேயே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டே வேறு ஒரு ஃபோன் பார்த்தேன். இதெல்லாம் இப்போ நல்லா இருந்துருந்துச்சுன்னா இதோடைய வேல்யூவே வேறு. ஆனால் இது 100 வித்துட்டு இருந்தாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா நோக்கியாவில் ஒரு கீபேட் மொபைல் தான். கீபேடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்லா இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரேடியோ ஒன்று இருந்துச்சு, எக்ஸ்பாக்ஸ்ன்னு சொல்லி. ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லை. இது என்ன நம்ம வாங்கி ரீஸ்டோர் பண்ணுறதுன்னா பண்ணலாம். இவர் கடையில் வந்துட்டு பார்த்தேன் ஒரு டிஜிட்டல் கிளாக் இருந்துச்சு. பின்னால் கவரில் ஆல்ரெடி டேப் போட்டு தான் ஒட்டி வச்சுருந்தாங்க. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னா 100 சொன்னார். 100 நம்ம இதை வாங்கி பின்னெல்லாம் மாற்ற வேண்டியது இருக்கும். ஆனால் பட்டன்லாம் ஒர்க்கிங்கில் இருந்துச்சு. ஆனாகுமான்னு தான் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அதனால சரி இதுவும் நமக்கு தேவைப்படாது அப்படின்னு அங்கேருந்து வச்சுட்டு வந்துட்டேன். இந்த கிளாக்கை பார்த்தேங்க. இது பயங்கர ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளாக்கு. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற மெக்கானிசமே தனியாக வெளியே ஓடிட்டே இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 1000 சொன்னாங்க. நம்ம கம்மி பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஆனால் இதுக்கு நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 பேட்டரி போடுற மாதிரி இருக்கும். தனியாக அந்த மெக்கானிசமுக்கு 2 பேட்டரி போடுற மாதிரி இருக்கும். இந்த லேப்டாப் பார்த்தேன். இது சாம்சங் பிராண்டோடது. இது எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். 1500 அப்படின்னாங்க.
ஆனால் ஒர்க்கிங்கா அப்படின்னு கேட்டேன். தெரில தம்பி, நீங்கள் தான் எடுத்து செக் பண்ணிக்கணும் அப்படின்னாங்க. சார்ஜர் இருக்கா அப்படின்னேன். அதெல்லாம் கிடையாது அப்படின்னாங்க. சரி, ஓகே, இது நமக்கு தேவைப்படாது. இல்லை, உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக இதை நம்ம வாங்கி ரெடி பண்ணி கூட நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இது பார்க்குறக்கும் நல்லா இருந்தது கண்டிஷன். ஆனால் இது ஏன் நான் இங்கே வாங்கலை. அடுத்து இன்னொரு கடைக்கு வந்தேன். இவங்ககிட்ட பிசி இருந்தது. சரி, நம்ம பிசி வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் பார்த்தேன், ஒரு போர்டு ஒன்று இருந்ததுங்க. இந்த போர்டு என்ன போர்டுன்னு உங்கள் யாருக்காவது தெரியுதா? தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 900 ரூபான்னாங்க. ஆனால் இது சார்ஜரு எல்லாமே வச்சுருந்தாங்க. ஒர்க்கிங்கா அப்படின்னு கேட்டேன். ஒர்க் ஆகும் தம்பி, நீங்கள் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு இங்கேருந்து நம்ம இதை வாங்கி தூக்கிட்டு போகணுமே, இது பயங்கர வெயிட்டாக இருக்கும் அப்படின்றதுனால நான் அதை பார்த்துட்டு மாத்திரம் இருந்தேன். ஆனால் உள்ளே இருந்த பாக்ஸ் பீஸோட அப்படியே இருந்துச்சு. உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், வாங்கிக்கலாம். இது வந்து ஒய்ஃபை மோடம். இது இவர்கிட்ட வந்து நான் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 600 சொன்னார். ரெண்டையும் சேர்த்து என்ன 1000 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. இல்லைண்ணா கம்மி பண்ணுங்க அப்படின்னேன். இல்லை தம்பி, ஒரே ப்ரைஸ் தான் அப்படின்னாரு. சரி, நமக்கும் தேவைப்படுது அப்படின்றதுனால அதை வாங்கியிருந்தேன். இந்த டிஜிட்டல் கேமரா பார்த்தேன் சோனியில். இது நல்லா இருந்தது. ஆனால் ஸ்க்ரீன் மட்டும் உடஞ்சிருந்துச்சு. சரி, அதனால நமக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லி அதை அங்கேயே வச்சுட்டேன். ரேம் எல்லாம் வச்சுருந்தாங்க, பழைய ரேம் தான். இன்னொரு கிளாக் ஒன்று பார்த்தேன். இவர்கிட்ட ஸ்டிக்கர் கூட பிரிக்காமல் இந்த டிஜிட்டல் கிளாக் நல்லா இருந்துச்சு. ஆனால் இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னேன். 100 தம்பி அப்படின்னாரு. ஒர்க்கிங் அப்படின்னா பேட்டரி போட்டிங்கன்னா ஒர்க் ஆகும் அப்படின்னாரு. இது வந்து டபிள்யூ பேட்டரி போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வெயிலே இருந்ததுனால அந்த ஸ்க்ரீன் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்ககிட்ட ஹார்ட் டிஸ்க் பார்த்தேன். ஹார்ட் டிஸ்கெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்தது. ஏன்னா இவர் நிறைய ஹார்ட் டிஸ்க் வச்சுருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 10-20 ஹார்ட் டிஸ்க்கு மேலே இருக்கும். இவர்கிட்ட நான் ஹார்ட் டிஸ்க் வாங்கிட்டு வந்துருக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், நான் தரேன். இவர்கிட்ட இருந்தால் நான் அந்த 1 TB ஹார்ட் டிஸ்க்கெலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிரிண்டர் இந்த மாதிரி பழைய பொருளுங்க வர்றதுலேருந்து உடச்செடுத்து இந்த மாதிரி பொருளுங்களை தனியாக விற்கிறாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு வரும்போது அடுத்த ஒரு கடையில் ஜெராக்ஸ் மிஷின் இருந்துச்சு. இது ஆனால் இது ஒர்க்கிங்கா அப்படின்னு கேட்டேன். ஒர்க் ஆகும் தம்பி அப்படின்னாங்க. ஆனால் இது வெயிலே வச்சு இதில் இருக்கிற அந்த குட்டி டிஸ்பிளேலாம் வீணாக போயிருச்சு. அந்த டிஸ்பிளே மாத்திரம் ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருந்துச்சு. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 2 ரூபா வரும் அப்படின்னாரு. நமக்கு அது தேவைப்படாது அப்படின்றதுனால அதை வச்சிட்டேன். இது என்ன ப்ராடக்ட்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 90s இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து என்னன்னு நானே சொல்கிறேன். இது இந்த வாத்தியம்லாம் வாசிக்கும் போது இதுலேருந்து ஒரு மியூசிக் ஒன்று கிரியேட் ஆகும். அதுக்காக வேண்டி அதை யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம பேட்டரியை பூஸ்ட் போடுற ஒரு போர்டு தான் இது. இதை நான் போகையிலே இந்த கடையில் பார்த்தேன். சரி, திரும்ப வரையில் இருந்ததுன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஆனால் ஒர்க் ஆகுமா அப்படின்ற ஒரு டவுட்லேயே தான் வாங்கிட்டு வந்தேன். அவங்கக்கிட்ட கேட்டேன், இது புது பீஸ் தான் தம்பி, பார் பின்னாலெலாம் நல்லாவே இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் வாங்கிட்டு வந்து செக் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இது ஒர்க் ஆகவே இல்லை. நானும் இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீக் பல்லாவரம் போயிட்டு உங்களுக்கு எதாவது வேணும்னா நான் கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.